மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. எந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கிறோம், பொதுமக்கள் என்ற கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். ஆக இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். ஆக இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதையும் சிந்திக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அல்லது பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது. அவர்களெல்லாம் பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள், அனுபவம் இருக்கின்றது. அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வருது, ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வருது, ஒரு தொகுதியில் எவ்வளவு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது, எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கட்சிகள் ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் நடக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட தள்ளுமுறை ஏற்படுகிற பொழுது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள். அதை மற்றவர்களும் கடைபிடிக்கிறார்கள். பல்வேறு வழிகாட்டுதல்கள் சொல்லியிருக்கு. இந்த அரசாங்கம் காவல்துறையும் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மெரினா கடற்கரையில் ஏர் ஷோ நடந்தது. அதில் சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தினால சுமார் 5 பேர் இறந்து விட்டாங்க. அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே 4 மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பை வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறார். காவல்துறை வந்து ஒழுங்குபடுத்தினா எங்க கட்சிக்கு வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களை அவங்க விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தலைவர்கள் முன்வைக்கிறாங்களே. இதெல்லாம் நீங்க நீங்க கேட்கிற கேள்வி. இது நாங்களும் பொன்முலா கண்ட கட்சி, 32 ஆண்டுகளும் ஆட்சி செய்த கட்சி, இப்படி எங்கேயுமே இப்படி தடை செஞ்சது கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் வருகின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் குறை சொல்ல, இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒரு நபருக்கு அனுப்பிச்சு அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில் என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல, அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நான் நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன். இரவு தான் 2 மணிக்கு தான் வீடு போயிருந்தேன். காலையில் எழுந்தோடு தான் வந்தேன். உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளோ ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்குறேன். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. ஆக மயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸுக்காரங்க தெரியும்? கூட்டம் நடத்துகிறாங்க, மேலே இருக்கிறாங்க, மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்டில் ஒளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுகிறது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 10,000 பேர் கலந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க கிரௌடு அதிகமாக வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில் 10,000 பேர் தான் கலந்துக்குருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரஸ் லிஸ்ட்ல 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியுன்ற மாதிரி காவல்துறை சொல்றாங்க. 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கழிப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்துட வேண்டியதை நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். இதையெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்குறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய துயரம் நடந்தது, அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு போன உயிர் மேலே முடியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுங்க. தயவு செய்து
அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நாம் அலைசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவு கொடுக்கிறது. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும், இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டுவிட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இதுக்கு இதையெல்லாம் பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இப்படி அந்த மக்களை பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நேற்று இது வரைக்கும் அவங்க கட்சியில் அவரை பார்க்கலைங்கிற வருத்தத்தை அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேனே, மதிப்பு முடியாத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பாங்க. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே விளக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்குறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை, எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது பல பேர் 39 பேர் இறந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக சொன்னார், ஒருவரை குறிப்பிட்டு சொன்னார் சரியாக. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள். அந்த அணுவும் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அதில் கொண்டு ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படும். இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்படாத வண்ணம் அவர்கள் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் அவரிடத்தில் இருக்கு. நாங்களாம் மாநாடு நடத்தோம், கிட்டத்தட்ட 13-14 லட்சம் பேர் கடத்திட்டாங்க. அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திட்டோம். அதுபோல பல அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்குது. அதையெல்லாம் அங்கு இருக்கின்ற தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், அவர்கள் அவருடைய தொண்டர்கள், அவர்களெல்லாம் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள். தொடர்ந்து எதிர்ப்பாதான் எல்லா கூட்டங்களையும் பேசிட்டு இருந்தாரு. முதல்வர் இந்த சம்பவம் நடந்தோடனே சென்னையில இருந்து இங்க வந்ததா இருக்கட்டும், ஒரு நபர் குழு அமைத்ததா இருக்கட்டும், 10 லட்சம் நிவாரணம் வழங்கியதா இருக்கட்டும், இதுலதான் அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இதெல்லாம் அரசுடைய கடமைங்க. முதலமைச்சர் இந்த கடமையில செஞ்சுதான் ஆகணும். அந்த ஸ்தானத்தில் இருக்காரு, அதை அவர் செய்யறாரு. உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்திருக்கு. எல்லா அரசாங்கமும் அப்படித்தான் செய்யும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் அரசுடைய கடமை. அந்த கடமை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இதே போல கள்ளக்குறிச்சியில நடந்தது, ஆனா அப்ப முதல்வர் போகல, இப்ப இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கிறாரு. சோ அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? அது வேற இது ரெண்டு குறிச்சுக்கணும். இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி, அது தனிப்பட்ட முறையில் அதையுமே அரசாங்கம் செய்த தவறை காரணத்தில் தான் 68 பேர் உயிரிழந்திருக்கிறார். ஒரு இறப்பதற்கு 68 பேர் இறப்பதற்கு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் அங்கே இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் குடிக்கிறாங்க. குடித்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு, ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்தார். அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டதின் விளைவு 68 பேர் உயிரிழப்பு நிலை ஏற்பட்டது. அதில் உண்மை செய்தி விஷசாராயம் கொடுத்து தான் எவர்கள் இறந்திருக்கின்றார்கள். நீங்கள் நிருபர்லாம் கேட்குறீங்க, நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார், அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார். ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லியிருந்தால்
அடுத்த நாள் இவர்கள் இறந்துட்டாங்கள முந்தைய நாள் அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விஷ சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள், உயிரிழப்பு தவித்திருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கும் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விஷசாராயத்தை குடித்த காரணத்தால் இறந்திருக்கிறார். இதுக்கு முழுக்க அரசாங்கம்தான் காரணம். அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் முதலமைச்சர் அங்கே போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். இப்போ பல கூட்டங்களை நடத்திட்டாரு. அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வரை நடைபெற்றுள்ள எதிர்க்கட்சி தலைவராக இவங்க இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கு? இந்த பரப்புரையிலிருந்து எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், விளக்க சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விளக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு. ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுப்பது அரசியல் கடமை, காவல்துறை. எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வரை செய்தியின் மூலமாக நான் தெரியும். இதெல்லாம் நான் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லியிருக்கேன். சார், ஏடிஎம்கே சார்பில் நிவாரண உதவி சார், இது எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாகும். ஏன்னா அரசாங்கம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தலைமை பொறுப்பாளர் இது போன்ற சம்பவம் நடந்த பிறகு விஜய்க்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னு சார் எடுத்துக்கலாம்? ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவருக்கு அறிவுரைலாம் சொல்ல முடியும். அது ஏற்புடையதும் இருக்கு. இறந்த உயிரில் இன்னும் 5 பேர் அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் 2 அரசாங்கம் தான் இந்த அடையாளத்தை கண்டுபிடித்து பத்திரிகையிலே உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாக அடையாளம் கண்டப்பட்டு அந்த உடலை உரிய இடத்தில் ஒப்படைக்கும். ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. அது விஜய்க்கு அவங்க மறைமுகமாக இருக்கிற எச்சரிக்கையோ என்ன வேணாலும் அவங்க முடிவெடுக்கலாம். மிஷின் அமைத்த பிறகு இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று நீங்க கேட்கின்ற கேள்விக்கு என்னால் கமிஷன் அமைக்கப்பட்டது. கமிஷனுடைய அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதே போல இந்த டிவிக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி இன்றைக்கு 39 பேர் இறந்து விட்டார்கள். 2 பேர் அபாயக்கட்டத்தில் இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தில் இரங்கலை தெரிவித்ததோடு அவர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே தினம் தெரிவித்தேன். அதன்படி அரசாங்கம் அறிவித்தது. அதேபோல மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர்கள் பூர்ண குணமடைய வேண்டும் என்று